வணக்கம் டாக்டர். வணக்கம். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னா என்ன டாக்டர்? கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் பார்க்குற துறை. இதில் நிறைய பகுதிகள் இருக்குது. நம்ம குடல்னு சொல்லும்போது உணவு குழாய் வாயிலேருந்து ஆசன வாய் மட்டும் இது ஃபுல் பார்க்கலாம். இது உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெரிய குடல், இது மட்டும் இல்லாமல் நம்ம லிவர் சம்மந்தப்பட்ட நோய், கணைய பிரச்சனை, இது கூட நம்ம கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் பார்க்குறோம். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நம்ம உடம்பினுடைய அந்த ஃபங்க்ஷனிங், அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60% மேற்பட்டதை செய்யக்கூடிய அந்த எல்லாமே இதில் கவர் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், டெஃபினட்டாக இது ஒரு முக்கியமான துறை. அண்ட் இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு. அண்ட் நிறைய கண்டுபிடிப்பும் இருக்குது. பிரெயின் கட் ஆக்சஸ்ன்னு ஒன்று புதுசாக இருக்குது. அது மூளையில் எவ்வளோ ஒரு நரம்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடல்லையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த துறை இதுன்னு தெரியுது. இதில் எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்ன டாக்டர்? எண்டோஸ்கோப்பிங்கிறது ஒரு காமன் டெஸ்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா எண்டோன்னா உள்ளுக்குள்ளே பார்க்குறது, ஸ்கோப்பின்னா பார்க்குறது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம எண்டோஸ்கோப்பின்னு வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எண்டோஸ்கோப்பினா எந்த உறுப்புக்குள்ளே பார்க்குறதும் நீங்கள் எண்டோஸ்கோப்பின்னு எடுத்துக்கொள்ளலாம். பட் பொதுவாக நீங்கள் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லும்போது வயிறு சம்மந்தப்பட்ட நோய் இல்லை குடல் சம்மந்தப்பட்ட நோய் தான் காமனாக நம்ம சொல்கிறோம் எண்டோஸ்கோப்பின்னு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது மேல் குடல் பார்க்கும்போது நம்ம அது கேஸ்ட்ரோஸ்கோப்பி ஒரு அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோப்பின்னு சொல்கிறோம். இது ஒரு கேஸ்ட்ரோஸ்கோப் வழியாக பண்ணுறோம். அதே இது கீழ்குடல் பார்க்கும்போது அது கொலனோஸ்கோப்பி, மலைக்குடல் எல்லாம் பார்க்கும்போது அது கொலனோஸ்கோப்பி வழியாக பார்க்குறோம். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் டாக்டர் இந்த எண்டோஸ்கோப்பிங்கிறது? எண்டோஸ்கோப்பிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பயமாக இருக்கும் எண்டோஸ்கோப்பி, உள்ளுக்குள்ளே டியூப் போட்டு பார்க்குறோம். இதுதான் காமனாக எல்லாருக்கும் தெரியும். பட் ஆக்சுவலி ஒரு டியூப் மாதிரி போட்டு அந்த டியூப்புக்கு கடைசியில் லைட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காற்று போடலாம், கொஞ்சம் தண்ணி போடலாம். அது வழியாக அந்த டியூப் மாதிரி பம்ப் மெக்கானிசம் உள்ளுக்குள்ளேயே எல்லாம் பில்டின்னாக இருக்கும். அது வழியாக போட்டு ஒரு லைட் மாதிரி ஒரு சின்ன டியூப் வாய் வழியாக அனுப்பி நம்ம உணவு குழாய், வயிறு, சிறுகுடல் மேல் பகுதி அது மட்டும் நம்ம என்ன நோய் நல்லா இருக்கா இல்லை ஏதாவது நோய் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த டெஸ்ட் ஒரு 5 to 10 நிமிஷம் தான் நடக்கும் மேக்சிமம். இதில் வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நிறைய பேருக்கு வாய் வழியாக ஏதோ டியூப் போகுதுனாலே ஒரு பயமாக இருக்கும். யாரோ சொல்லியிருப்பாங்க, யாருக்காவது ஒரு டைம் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். பட் முக்கால்வாசி இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிள் டெஸ்ட்டு தான், ஈஸியாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. இல்லை டாக்டர், பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு காரமான உணவை சாப்பிட்டாலே ஓரளவுக்கு புண்ணாயிடுது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு டியூபை உள்ள வயிற்றுக்குள்ளே விட்டு பார்க்கறது அப்படிங்கிறது அதுவே ஒரு டேஞ்சர் இல்லையா டாக்டர்? இது டேஞ்சர்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி இது இதில் டேஞ்சரே இல்லை. இது ஆக்சுவலி வெரி சிம்பிள் டெஸ்ட். நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ண போகிறது இல்லை. இப்போ 1 நாள் 2 நாள் வயிறு பிரச்சனைனா நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ண போகிறது இல்லை. தொடர்ந்து வலி இருக்குது, தொடர்ந்து பிரச்சனை இருக்குது, இல்லை வர பிரச்சனை சிவியராக வருது, ஃபஸ்ட் டைமே சிவியராக வருது, இல்லை கொஞ்சம் பேருக்கு அதனால ரத்த வாந்தி அந்த மாதிரி கூட வரும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ண போகிறோம். அண்ட் எண்டோஸ்கோப்பி உள்ளே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்ம சும்மா லைட்டு, காற்று, தண்ணி அடித்து உள்ளே நல்லா பார்த்துட்டு அந்த புண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியத்தை மாற்ற போகிறோம். ஸோ அதனால இந்த டியூப்னால வலி வராது. அண்ட் டியூப் ரொம்ப மெல்லிசான டியூப். இப்போ ரொம்ப அட்வான்சஸ் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ ரொம்ப மெல்லிசான டியூப், ஒரு சுண்டு விரல் அளவுக்கு தான் அந்த சைஸ் டியூப் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே சம்டைம்ஸ் பெருசாக நம்ம முழுங்குறோம். பட் அதோட டியூப் சைஸ் சின்னது அண்ட் டெலிகேட் மெட்டீரியல்ஸ்னால பண்ணது. ஸோ அதனால டியூப்னால எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தவங்க தயாராக அந்த அளவுக்கு டைம் ஆகுமா, இல்லை அது மாதிரி எதுவும் தயாராக வரணுமா டாக்டர்? எண்டோஸ்கோப்பி மெயினாக நம்ம டயக்னாஸ்டிக் பர்பஸஸ்க்கு தான் பண்ணுறோம். டயக்னாஸ்டிக் பர்பஸஸ்னால் இது உணவு குழாய், வயிறு, சிறுகுடல் நான் சொன்னபடி இந்த 3 பகுதி தான் மெயினாக பார்ப்போம் எண்டோஸ்கோப்பியில். அது நல்லா இருக்கா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்ப்போம்.
ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 to 10 minutes தான் மேக்ஸிமம் டைம் நடக்கும். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னாலும் ஒரு 6 மணி நேரம் வெறும் வயிற்றுல இருக்கிறது பெட்டர். ஏன்னா இது வந்து வயிற்றுக்குள்ள டியூப் போட்டு பார்க்க போகிறோம். சப்போஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடு இன்னும் செரிமானம் ஆகாமல் அங்கேயே வயிற்றுல இருக்கும். ஸோ நம்மளால சரியாக பார்க்க முடியாது. இன்னொன்று வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த சாப்பாடு இருக்கும்போது டியூப் போடும்போது கொஞ்சம் பேருக்கு அந்த வாந்தி சென்சேஷன் வரும். ஸோ அதனால வெறும் வயிற்றுல வர்றது பெட்டர். ஒரு 6 மணி நேரம் இருந்தால் போதும். முன்னாடி வந்து ஓவர் நைட் ஃபாஸ்டிங்னு 12 மணி நேரம் வெறும் வயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அந்த அளவுக்கு சொல்றதில்ல. இப்போ ஒரு எண்டாஸ்கோபி பண்றது மூலமா என்னென்னலாம் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும், என்னென்னலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்? என்ன மாதிரியான வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? இதில் வந்து நம்ம வந்து நிறைய கண்டுபிடிக்கலாம். எண்டோஸ்கோபி வழியாக உணவு குழாய் பிரச்சனை, உணவு குழாய் பிரச்சனைன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ட் பர்ன், ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அது கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் பேர் வந்து லிவர் டிசீஸ், நிறைய பேர் ஆல்கஹால் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து லிவர் டிசீஸ் கடைசியில் தெரியும். கொஞ்சம் பேருக்கு ரத்த வாந்தியாக ஃபஸ்ட்டு வரும். இது எதனால வருதுன்னா உணவு குழாயில் இருக்கிற ரத்த குழாய் வீங்கிக்கும். கொஞ்சம் பேருக்கு பிளட் வாமிட்டிங், மேசிவ் ஹெமட்டமிசிஸ்ன்னு சொல்லுவோம். அது சம்டைம்ஸ் உயிருக்கே டேஞ்சராக இருக்கலாம். அது கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தெரியாமல் இந்த கொரோசிவ் ஆசிட் குடிக்கிறது, ஏதாவது கோபப்பட்டுட்டு வீட்டில் சண்டைன்னு ஆசிட் குடிச்சிடுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அதுவே உணவு குழாயை அரிச்சிடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது உணவு குழாய் சுருங்கிக்கும். இதுக்கு டெஸ்ட் பண்ணுவோம், எண்டோஸ்கோபி வழியாக டெஸ்ட் பண்ணுவோம். வயிறுன்னு சொல்லும்போது காமனாக நம்ம பார்க்குற இது வந்து அல்சர் தான். முக்கால்வாசி அல்சர் நோய்க்காக நம்ம பண்ணுறோம். அண்ட் சம்டைம்ஸ் இந்த அல்சர்னால கொஞ்சம் பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய நாள் அல்சர் சரியாக வைத்தியம் பண்ணல, சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ஒன்று வந்து பிளட் வாமிட்டிங் வரும். இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் அந்த வயிற்றுலேருந்து சிறு குடல் போகிற பகுதி வந்து சுருங்கிக்கும். ஸோ அந்த டைமு சாப்பாடு வயிற்றுலேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். சிறுகுடல்னு எடுத்தீங்கன்னா 2 மெயின் ரீசன்ஸ் எதுக்கு எண்டோஸ்கோபி பண்ணுறோம். ஒன்று வந்து அல்சர், சிறுகுடல் டியோடினம், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், அது பேர் டியோடினம். அங்கேயும் அல்சர்ஸ் காமனாக வரும், வயிற்றுலையும் வரும், டியோடினம்லையும் வரும். இதுதான் காமனஸ்ட் பார்ட். இதில் வந்து அல்சர் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ். இன்னொன்று வந்து தொடர்ந்து டயரியா, பேதி ஆச்சுன்னா, கொஞ்சம் பேருக்கு 1 மாதம் மேலே பேதி ஆச்சுன்னா அப்போவும் எண்டோஸ்கோபி பண்ணுவோம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது ஜீரண சக்தி கம்மியாக இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் எண்டோஸ்கோபி பண்ணும்போது தேவை இருந்தால் பயாப்சி எடுப்போம். பயாப்சின்றது சத டெஸ்ட்டு. அல்சர், தொடர்ந்து அல்சர் இருக்கு, சரியாகலைன்னா பயாப்சி, வயிற்று பயாப்சி மூலமா ஹெச் பைலோரைங்கிற கிருமி ஒன்று, பாக்டீரியா ஒன்று கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி கிருமி பாசிட்டிவா இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சாதா அல்சர் ட்ரீட்மெண்ட் சரி வராது உங்களுக்கு. அதுக்கு தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லாம் மாத்திரை மருந்துலயே சரி பண்ணிடலாம். இது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும். அப்ப எண்டோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து டயக்னோசிஸ்க்கு ரொம்ப உதவுறது இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ அதை வச்சு எதுவும் ட்ரீட் பண்ண முடியாதா? எண்டோஸ்கோபிங்கிறது இப்போ ட்ரீட்மெண்ட் இல்லையா, வெறும் இது மட்டும் தானா, டயக்னோசிஸ் மட்டும்தான் பண்ணி சொல்லுமா? ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எண்டோஸ்கோபி வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ வெறும் டயக்னாஸ்டிக் பர்பஸஸ், ஏதாவது ஒரு நோய் இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸஸ்க்கும் இந்த லாஸ்ட் 10 to 20 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் சொன்னபடி உணவு குழாயில் கொஞ்சம் நோய் ட்ரீட் பண்ணலாம், வயிற்றுலையும் ட்ரீட் பண்ணலாம். உணவு குழாய் நோய் எதுன்னா, அண்ட் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை, பட் அதுக்கு வந்துட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் நிறைய நாள் குடிச்சாங்கன்னா அந்த ரத்த குழாய் எல்லாம் வீங்குன்னு. அந்த மாதிரி பேஷண்ட், இதை வந்து நம்ம ஈசோஃபேஜியல் வெரிசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு பேண்டிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ். ஆனால் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் டெஸ்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் அதுக்கு எல்லாம் இதெல்லாம் இருந்து கோஆர்டினேட்டடாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேண்டிங் டெக்னிக் பண்ணலாம். அல்சர் ட்ரீட்மெண்ட், அல்சர்லேருந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங்கை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் பேருக்கு உணவு குழாய் கேன்சர் வரும், அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, வேற எந்த வைத்தியமும் பண்ண முடியாது.
பட் ஆனால் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பேஷண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து ஸ்டென்டிங்னு ஒன்று வந்திருக்கு. ஸ்டென்டிங்னா ஒரு மெட்டல் டியூப் மாதிரியே இருக்கும். அந்த உணவு குழாய்க்குள்ளே அந்த மெட்டல் ஸ்டென்ட்டுன்னு போட்டு விட்டோம்னா அது வந்து அந்த உணவு குழாயை விரிவுபடுத்தும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியும் அவங்களால. அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற ப்ளீடிங், வேற ப்ளீடிங் வந்து வெறும் அல்சர்னால கூட வரதில்லை, வேற ரீசன்னாலையும் வரலாம். சம்டைம் கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த இரத்த குழாய்கள் வந்து சரியா இருக்காது, அந்த ஆர்டரா இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இருந்து ப்ளீடிங் வருதுனாலும் நம்ம வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்பயும் நடக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் நம்ம பண்ணுறோம். அண்ட் இந்த ஆசிட் குடித்தவங்களுக்கு டைலட்டேஷன் சொல்கிறோம், உணவு குழாய் சுருங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டைலட்டேஷன் பண்ணுவோம். கொஞ்சம் பேருக்கு ரீசன் இல்லாமல் சதை வளரும், கிரைகோஃபெரிஞ்சியல் வெப்னு, அதுவும் டைலட்டேஷன் வழியாக பண்ணலாம். கொஞ்சம் பேருக்கு முழுங்குறது கஷ்டம் இருக்கும், அக்கலேசியா கார்டியா, அதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நம்ம. அண்ட் இது வந்து ஒரு 10-20 இயர்ஸ் அந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ட்ரீட்மெண்ட். நீங்கள் ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஜப்பான், சைனா, அங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. எண்டோஸ்கோபி வழியாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் கட்டி இருக்கும் வயிற்றுல, முன்னாடி வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த வயிற்றோட ஒரு பகுதியை எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து வயிற்றோட பகுதி எடுக்கிறதுக்கு பதில் எண்டோஸ்கோபி வழியாகவே, பட் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, ப்ரிப்ரேஷன் தேவை. அந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் எல்லாருக்கும் இப்போ வந்து லேட்டஸ்ட் இது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி, எடையை குறைக்கிறதுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான், இது மட்டும் இந்த ஒரு 10 வருஷமா ஆப்ரேஷன் பண்ணி தான் பண்ணணும்னு இருந்தது. இப்போ வந்து எண்டோஸ்கோப்பிலேயே நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வருது பேரியாட்ரிக் சர்ஜரியை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இறப்பையோட சைஸு குறைக்கலாம், இல்லை பலூன் போட்டு நம்ம சாப்பிட்ற உணவு கம்மி பண்ணிக்கலாம், இல்லை டியோடினல் ரீசர்ஃபேசிங்னு இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் எடுத்தோம்னா, டியோடினத்தோட மியூக்கோசல் லைனிங் எடுத்தோம்னா திருப்பியும் வரும்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது, எடையும் குறைக்கணும். அந்த அளவுக்கு அட்வான்சஸ் இருக்குது எண்டோஸ்கோப்பியில். ஆனால் இப்போ காமனாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மித்தால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் அந்த வயசானவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பி அந்த இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஏதாவது விடுறதுனால அவங்களுக்கு வந்து வயிற்றுல புண் வந்துடும், இல்லை அவங்க வந்து அதனாலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் உண்மை டாக்டர்? அது இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எண்டோஸ்கோப்பி, இதுதான் வாய் வழியாக போகிற இடம். ஓகேயா, இதெல்லாம் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் உங்கள் சைடே வராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நுனி வந்து ஒரு சுண்டு விரல் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ 1 சென்டிமீட்டர் கீழே இருக்குது. அண்ட் இது வந்து சைஸ் வந்து ரொம்ப இது மெலிசான மெட்டீரியல், இதெல்லாம் ரொம்ப டெலிகேட். உங்கள் பல்லு பட்டாலே இதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும், இன்ஸ்ட்ருமெண்ட்டே டேமேஜ் ஆகும், அந்த அளவுக்கு மெலிசான மெட்டீரியல். ஸோ இது வந்து லென்த்தை பற்றி பார்க்காதீங்க. நிறைய பேர் லென்த்தை பார்த்து இவ்வளோ பெரிய டியூபா, ஆக்சுவலி இது ரொம்ப மெலிசான டியூப்பு, சின்ன டியூப்பு உள்ளே போயிடும். இது வந்து நம்ம 6 மாத குழந்தைங்க யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு மெலிசானது. 6 மாத குழந்தைலேருந்து 90 வயசு தாத்தா மட்டும் யூஸ் பண்ணலாம் நம்ம. இதனால வயிறு பிரச்சனை ஒன்றும் வராது, குத்தாது. எல்லாருக்கும் என்ன பயம்னா மூச்சு முட்டுமோ எண்டோஸ்கோபி வரும்போது, வாய்க்குள்ளே போகும்போது, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. ஒரு நரம்பு ஒரு மருந்து மாதிரி போட்டுடுவோம் நம்ம. ஸோ எண்டோஸ்கோபி போகும்போது வலியும் இருக்காது, மூச்சும் நார்மலி மூச்சு குழாய் தண்ணி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மூச்சு குழாய் தண்ணி, உணவு குழாய் தண்ணின்னு. ஸோ நாங்கள் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு மானிட்டர் எல்லாம் வைக்கும்போது குரல் வளையம் பின்னாடி போயிடும், உணவு குழாய் குரல் வளையம் பின்னாடி இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு டியூப் ஆட்டோமேட்டிக்காக உணவு குழாய் அந்த ரூட்டுக்கு தான் போகும். ஸோ இதனால இது நிறைய பேருக்கு வந்து அந்த பயம், மூச்சு ப்ராப்ளம் ஏற்படும், ஏதாவது ஆகுமோ, ஒன்றும் ஆகாது இந்த எண்டோஸ்கோபி வழியாக. அப்போ இப்போ வந்து இந்த குடற்புண் அல்சர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அதுக்கு வந்து நம்ம எண்டாஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் உடனே ஆப்ரேட் பண்ணுறாப்புல இருக்குமா, இல்லை இது மூலமாகவே ஏதாவது நம்ம வந்து ஆப்ரேஷனை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கா? குடற்புண் அல்சர் வந்து இப்போ ஆப்ரேஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி 90 அந்த மாதிரி டைமில் 90s பார்க்கும்போது நிறைய கேஸ்ட்ரோஜெஜுனாஸ்டமி, நீங்கள் சர்ஜரி வார்டு போனீங்கன்னா GH அந்த மாதிரி கேஸ்ட்ரோஜெஜுனாஸ்டமி காமன் ஆப்ரேஷன்.
இப்போ நிறைய அல்சர் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதோட எஃபெக்டிவ்னஸ் அவ்வளோ இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கேஸ்ட்ரோஜெஜினாஸ்டமியே ஒரு ரேர் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அல்சருக்கு ஆப்ரேஷன் இஸ் அ ரேரிட்டி. எப்பயாவது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கு யாருக்காவது, அந்த மாதிரினா தான் அல்சர் ஆப்ரேஷன் இப்போ நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான அல்சர் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக குடல் வயிற்று பகுதியை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் டாக்டர்? ஒரு நோய் இல்லாமல் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஜென்ரலாக சஜஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு குடல் வயிறு சம்மந்தப்பட்டதை எப்படி என்னென்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், வருமுன் காப்போம் ஆஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர் அப்படின்னு? குடற்புண் அல்சருங்கிறது வந்து காமன். இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சைடு என்ன பண்ணலாம் ஆஸ் அ பேஷண்ட்டுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடில் கவனம் செலுத்தணும். அண்ட் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சரி, இல்லை நம்ம நேச்சுரல் ஒர்க் டேயே இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிருக்கு. நம்ம வந்து டயட்டை வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ டைமுக்கு சாப்பிட்றோம், எங்கே கிடைக்குதோ சாப்பிட்றோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, இந்த டைம்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம், இந்த டைம்குள்ளே லஞ்சு, இந்த டைம் டின்னர். வீட்லேயே முக்கால்வாசி வீட்டில் பண்ணுற சாப்பாடாக சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. காரம் எண்ணெய் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். எல்லாம் வித்தின் மீடியம் மாட்ரேட் லெவல் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எப்போயாவது ஒரு டைம் சாப்பிடுங்க, ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது ஃபெஸ்டிவல். பட் டெய்லி வெளியில் சாப்பிட்றது, கண்ட டைமுக்கு சாப்பிட்றது, அதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. அண்ட் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு தெரியாது நமக்கு, அப்புறம் பின்னாடி அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆல்கோஹால் வந்து நிறைய பேர் இப்போ சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாம் இருக்குது. பட் ட்ரிங்க்ஸும் யூ ஹாவ் டு அவாய்ட் ட்ரிங்க்ஸ். there's no question about it. Some people say social drinking அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆன் த ஹோல் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுறது உங்கள் உடம்புக்கு நல்லது. வயிறுக்கும் சரி, லிவருக்கும் சரி, கணையத்துக்கும் சரி. ரொம்ப நன்றி டாக்டர். எண்டாஸ்கோபி அப்படிங்கிற ஒரு பயத்திலிருந்து அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் ஃபார் டயக்னோசிஸ்ங்கிறத சொல்லிட்டு அது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி.